ஹாய் காய்ஸ், HTML கோடு எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எடிட்டர் வேணுமா இருக்குது. ஸோ அதை தான் இங்கே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தெர் ஆர் செவரல் டூல்ஸ் லைக் நோட்பேட் ப்ளஸ் விஜுவல் ஸ்டுடியோ கோடு, நிறைய ஆன்லைன் டூல்ஸ் கூட இருக்குது. பட் ஃபஸ்ட் நம்ம இப்போது எப்படி விஜுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் டவுன்லோட் பண்ணி. அதுக்கு கூகுள் க்ரோம் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் விஜுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் லிங்க் இதில் வரும். அதில் டவுன்லோடுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எந்த ஓஎஸ்க்கு தேவையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன பிறகு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் அங்கே போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இன்ஸ்டால் ஆயிரும். சம் கேசஸில் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணணும். அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரிமெண்ட்டில் ஜஸ்ட் ரீட் அண்ட் அக்ரி இட். அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஸ்டால் ஆயிரும். டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும்னா உங்கள் டெஸ்க்டாப்லேயே இந்த ஐக்கான் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்க்டாப்லேயே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்திருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கோடு எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து எப்படி ஆன்லைன் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். webdevutils.com போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் HTML எடிட்டர் இருக்குது. ஓகே, இங்கே போய் நீங்கள் HTML ஆன்லைன் எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வந்துடும். நீங்கள் இங்கேயே HTML கோடு ஆர் CSS கோடு எழுதி நம்ம பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாலேஷன் எடிட்டர் பற்றியான வீடியோ தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி HTML கோடு எழுதணும், எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம்.